சங்கீதம் 119 சங்கீதம் 73வது வசனம் தொடங்கி 80வது வசனம் வரைக்கும். முதல் வசனத்துல தாவீதுக்காரர் இவர் அந்த 3 காரியங்கள் தான் ஒவ்வொரு வசனத்துல நம்ம 8 வசனத்துல நம்ம பார்ப்போம். இது தேவ பக்தி, அவருடைய பக்தியையும் அவருடைய ஜபத்தையும் நம்ம இந்த 8 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். முதல் வசனமே, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கிட்டு என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்காரர் சொல்லுறாரு. உம்முடைய கரங்களை என்னை உருவாக்கினா, ஆணுடைய கரம் தான் நம்மள என்ன செஞ்சிருக்கு, உருவாக்கி வச்சிருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம சரீரத்தை நம்ம பார்க்கும் போது என்ன பண்ணலாம், இந்த கண்ணு, இந்த மூக்கு, இந்த வாயில யார் படைச்சது? நீங்கதான் ஏசப்பா எங்களுக்கு படைச்சு வச்சிருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம சரீரத்தை நம்ம பார்க்கும் போது ஆண்டவருக்கு என்ன செய்யறது, நன்றி சொல்றவங்களா இருக்கணும். அப்பா இதெல்லாம் உருவாக்கினது கர்த்தர் தான். இந்த கண்ணு, கை, கால்லாம் உருவாக்கினது யாரு? என் தேவன் தான் சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணுமா, ஒவ்வொரு வாட்டியும் உணர்ந்து பார்க்கிறவங்களா நம்ம இருக்கணுமா. அவர்தான் நம்மளுடைய சிருஷ்டிகர். அவர்தான் நம்மள என்ன செஞ்சாரு, சிருஷ்டிச்சாரு. இந்த உலக அண்ட சராசரியை படைச்சவர் அவருதான், நம்மளே படைச்சவரும் நம்ம தேவனாக்கி கர்த்தர் தான். ஒவ்வொரு வாட்டி நம்ம உணர்ந்து பார்க்கும்போது நம்ம அவயத்தை யாராவது ஏதாவது நம்ம சொன்னா கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் கர்த்தர் படைச்சது, இது ஏசப்பா படைச்சது, எனக்கு நேர்த்தியா படைச்சு வச்சிருக்காரு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து பார்க்கிறவங்களா நம்ம இருக்கணும்னா. நம்மளுக்கு அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டா ஆண்டவருடைய நம்ம கிட்ட சேரும் போதுதான் நம்மளுக்கு என்ன செய்யுமா, அந்த உணர்வு நமக்குள்ள அதிகமா நம்மளுக்கு வருங்களா. சுவாச காற்று இப்போ பக்கத்துல நிற்கும் போது அவங்க சுவாச காற்று நம்ம மேல படும். கிட்ட எப்போ நெருங்கி நிற்கும் போதுதான் அவங்க பேச அந்த மூச்சு காற்று நம்ம மேல படும் இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம கர்த்தர்கிட்ட நெருங்கதான் அவருடைய சுவாச காற்று நம்ம மேல் படும் போது நம்ம இன்னும் என்ன செய்வோம், உணர்வுள்ளவங்களாக அதிகமா மாறக்கூட முடியுங்களா. அப்போ ஆண்டுகிட்ட நம்ம என்ன செய்யணும், அவங்க கிட்ட சேர்ந்தா அவருடைய சுவாசம் நம்ம மேல பட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த உணர்வு உள்ளவங்களா நம்மளால என்ன செய்ய முடியுங்களா, மாற முடியுமா. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், கிட்ட சேர்த்துதான் பார்க்கணும். ரொம்ப யார் கூட நம்ம ரொம்ப ஒட்டி உறவாருமோ அவங்களுடைய மேனரிசம் நம்மளுக்கு அதிகமா என்ன செய்யும், வரும். நார்மலாக அவங்க கிட்ட பேசும்போது அவங்களுடைய சுபாவம் நம்மளுக்கு மாறும் இல்லைங்களா. அப்போ நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம பேசும்போது நம்ம எப்படி இருக்கோம், அவனுடைய சுபாவமா நமக்குள்ள அதிகமா மாறுதல் உண்டாகும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர்கிட்ட நம்ம கிட்டி சேரத்துக்கு ஒரு எண்ணெய் உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஜபத்தை நம்ம சேருங்களா நம்ம இருக்கணுங்களா. 2வது வசனம், நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்பு நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபதிரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். உண்மையாதான் என்ன செஞ்சிருக்காரு, உபதிரவப்படுத்தினது அதுக்குதான், உண்மைக்காக தான், நன்மைக்காக தான் சொல்லிட்டு என்ன செஞ்சிருந்தாரு, அறிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்மள என்ன செஞ்சு நம்ம பார்த்துட்டே தானே நம்ம வரோம் ஒவ்வொரு காரியத்தையும் அப்போ தேவன் கிட்ட நம்ம என்ன செய்யலாம், அவரை தேடுறவங்களாவும் இருக்கணும், அவரை உணர்ந்து கொள்றவங்களாவும் நம்ம இருக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் அவருக்கு வசனத்திற்கு நம்ம பயந்து நடக்கும் போது மத்தவங்க நம்மளை பார்த்து என்ன செய்வாங்களா, இவங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அவரை குறிச்சு நம்மளை குறிச்சு அவங்க சந்தோஷப்படுவாங்களாம். அப்போ கர்த்தர் நம்ம குறிச்சு என்ன செய்வாரு, சந்தோஷப்படுவாரு. ஏன்னா அவருடைய வசனத்துக்கு பயந்து நம்ம நடக்கிறவங்களா இருக்கிறோம். 76வது வசனத்துல, நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. இந்த வசனம் தான் ரொம்ப அவருடைய கிருபை, உங்களுடைய வாக்கின்படி ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்தது இருக்காரு இல்லையா, அந்த வாக்கின்படி உங்களுடைய கிருபை நம்ம என்ன செய்யணும், தேற்றணும் ஏசப்பா அப்படின்னு நாமளும் காலையில கேட்கணும். நமக்கு ரொம்பவே முக்கியம். அவனுடைய கிருபை நமக்கு ரொம்பவே தேவைப்படுது. ஒவ்வொரு விஷயத்துல அவனுடைய கிருபை எல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாதுன்றது சொல்றாரு. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்களை எனக்கு கிடைப்பதாக உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. நம்ம பிழைக்கவே அவனுடைய இறக்கம் தான் தேவை. அவருடைய இறக்கலைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, பிழைக்கவே முடியாது. அவனுடைய வசனம் தான் எனக்கு மன மகிழ்ச்சி. நீங்க தான் என்ன பிழைக்க செய்யணும், நீங்க தான் என்னுடைய மன மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு தாவீது சொல்ற மாதிரி நாமளும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம இதுலயே 79வது வசனம், உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக. நாம எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ அந்த சாட்சியை பார்த்துதான் மத்தவங்க என்ன செய்வாங்களா, இவங்க கர்த்தர்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் இவங்க மாறி இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இவங்க இருக்காங்க, இந்த இவ்விதமா இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு பார்த்து நம்முடைய சாட்சி நிமித்தம் நம்ம பக்கம் என்ன செய்வாங்க, திருமணமா நாமளாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம கிட்டக்கு சேர்றவங்களா இருக்கணும். அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு சாட்சி வாழ்க்கை வாழ்ந்தா மாத்திரம்தான் நம்ம கிட்ட இது ரொம்ப முக்கியமானது. அதுதான். அப்போ கர்த்தரை நம்ம எந்த அளவுக்கு தேடி அவருடைய கற்பனைகளையும் அவருடைய வார்த்தைகளை நம்ம கை கொண்டு வாழும் போதுதான் இன்னொருத்தருக்கு நம்ம மாதிரியா தெரியும். இவங்க கூட போயிட்டு இந்த இயேசுசாமி கிட்ட போய்தான் இவ்வளவு மாற்றம் உண்டா இருக்குது, இவ்விதமா இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க பேச்சிலும் சரி இவங்க வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாற்றம் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து அவங்க நம்ம கிட்ட
சேரணுமா. அப்போ நம்ம அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழறவங்களா நம்ம வந்து இருக்கணும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கை கொள்ளும் போதுதான் அவர்கிட்ட நம்ம வந்து அதிகமா கிட்டி சேரும் போதுதான் இந்த மாற்றங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும், நம்ம வாழ்க்கையால நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். இன்னும் தேவனிடத்துல என்ன செய்யணும், கிட்டி சேரவங்களா இருக்கணும். அப்ப அவருடைய கிருபை நமக்கு முக்கியமா தேவை. எனவே நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உம்முடைய பிரமாணங்களில் உத்தமமா இருக்க கடவுது. அதுதான் நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்முடைய இருதயம் ஆண்டவர் மேலதான் நம்ம என்ன செய்யணும், அவர் வைத்த கட்டளைகள் மேலதான் உத்தமமா நம்ம இருந்தா மாட்டோம். ஆண்டவர் வந்து நமக்கு எல்லாவற்றும் இவ்விதமாய் மற்றவங்க நம்ம சாட்சி வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். நம்மளை பார்த்து அவங்களும் மனம் திரும்பி வர முடியும். கிருபை நம்ம மேல இருக்கும். நம்ம வந்து எல்லாத்திலும் உணர்ந்து பார்க்கக்கூடிய ஆவியும் கர்த்தர் நமக்கு வந்து கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட இன்னும் கிட்டி சேரத்துக்கு நம்ம வந்து மேல இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து கேட்கிறவங்களா இருப்போம். மகள் சாத்தியமாக ஒரு சிறிய சாட்சியை நம்ம பகிர்ந்து கொள்வாங்க. ஒரு 2 monthsக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ரெண்டுக்காக வந்து அண்ணாட்ட சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க ஜாப்காக கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இதுதான், பட் ஆனால் வந்து அவன் தான் ஃபஸ்ட்டு பையன்றதுனால எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுற சுச்சுவேஷன். அப்போ ஜாபும் சரியா இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக, அதனாலே ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் அண்ணாட்ட சொல்லி 2 months முன்னாடி தான் நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ண சொன்னேன். இப்போ ஒரு 2 weeks பேக் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி IBMல வந்துட்டு ஒர்க் கிடைச்சிருக்கு. அது வந்து ரொம்ப பெரிய ஐடி கம்பெனி, குளோபல் லெவல்ல ரொம்ப பெரிய ஐடி கம்பெனி வித் 50 years டென்யூரேஷனோட கொடுத்துருக்காங்க. 58 years தான் ரிட்டையர்மெண்ட்டோட அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 14-13 அப்படி வாங்கிட்டு இருந்த சேலரி இப்போ 25,000 30 வந்து 25 கையில வர அளவுக்கு கடவுள் மாறாதது. எல்லாவற்றுக்கும் நன்மை செய்கிறது. பாகுபாடின்றி நன்மைகளை யாரெல்லாம் தேடி போறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மை உண்டு. அதை தேடி போனவங்க யாரும் வெறுமையாய் வீடு திரும்பினதே இல்லை. இயேசுவை நம்பி போனேன், இயேசுவை சார்ந்தேன், இயேசுவை தான் நம்பி நின்னேன், நான் வெறுமையா போயிட்டேங்க, நான் ஒன்றுமில்லாம போயிட்டேன், நான் உடைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு யாரும் சொன்னதாய் இதுவரைக்கும் சரித்திரமே இல்லை. ஏனென்றால் அவரை நம்பினவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட்டதே கிடையாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அவர் இருக்கிறாருன்னா அதிசயத்தை காணும்படியான நல்ல ஒரு கிருபை. மகள் சொன்னாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னால நாங்க அவர்களுக்கு அந்த தம்பியை குறித்து என்கிட்ட சொல்லும் போது, அந்த தம்பியை குறித்து மகள் சொன்னது கொஞ்சம் தான், ஆனா அந்த சகோதரன் அந்த தம்பி வேதனைப்பட்டது அதிகம். ரொம்ப வேதனைப்பட்டு மரணத்தின் வாசல் அல்லைகள்லாம் போயிருக்காங்க. நான் வாழவே கூடாது, என் குடும்பம் என்ன நம்பிதான் இருக்கு, என் குடும்பத்துக்கு நன்மை செய்யதான் நான் வந்தேன், ஆனா ஒன்றுமே, நான் படித்ததே வேஸ்ட், இதுக்கு மேல நான் ஜீவனோடு இருந்து என்ன பிரயோஜனம், அவ்வளவு கண்ணீரோட வேதனையோட. உண்மையா சொல்றேன், ஆக்சுவலா வந்து நம்ம ஒருத்தருக்காக வேண்டுதல் செய்யும் போது சாதாரணமா நம்ம இருதயம் கலங்கவே கலங்காது. ஒருத்தர் மேல நம்ம அன்பு வச்சிருக்கிறோம், சகோதரத்துவ அன்பு வச்சிருக்கிறோம், ஒரு இணைப்பிரியாத ஒரு தேவ அன்பு நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருதயம் கலங்கும். உண்மையா போன முறை மகள் சொல்லும் போதும் அவங்க கண்கள் கலங்கினது. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் அவங்க இருதயமும் கண்கள் ஆனந்த கண்ணீரா கத்து நிரப்பும்படியான காரணம் ஒன்றே ஒன்று, ஜபம். ஜபம் தான் நம்ம வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கும். ஜபம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில நன்மையை காணவே முடியாது. ஜெபிக்கும் பொழுதுதான் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஒன்றுமே இல்லை, ஆனா இன்றைக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிறைவான மன மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த மகனால அந்த குடும்பம் சந்தோஷமாய் வாழ போகுது. காரணம் கர்த்தர் அந்த மகனுக்கு செய்த ஈவு கிருபை. அதனால தொடர்ந்து ஜெபிப்போம். இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறணும், நன்மைகளை கர்த்தர் செய்யும்படியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். அவர்கள் எல்லாரும் யாரோ அல்ல, நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க, நாம சகோதரர்கள், நம்ம சகோதரிங்க, நம்ம அப்பா, நம்ம அம்மா, இப்படி சொல்லிதான் நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம இருதய துக்கப்படுகிறவர்களா,
அவங்களுக்காக பாரப்படுகிறவர்களாய் நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறை இருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருக்குள்ள வளருங்க, வாழுங்க, ஆமென். அவரோடு கூட இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசனத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். போன வாரம் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? சீக்கிரம் சொல்லுங்க. சோர்ந்து போகாமல் இருங்க, சோர்ந்து போகாதே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல ஒரு 3 காரியத்தை குறித்து நம்ம தியானிச்சோம். என்னென்ன காரியத்தை குறித்து தியானிச்சோம்? முதல்ல நம்ம எதில சோர்ந்து போக கூடாது, எதில எல்லாம் நம்ம சோர்ந்து போக கூடாது. ஜெபம் பண்ணும் பொழுது சோர்ந்து போக கூடாது. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல், நன்மை செய்வதில் சோர்ந்து போக கூடாது. ஊழியம் செய்வதில் சோர்ந்து போக கூடாது. இப்ப இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்களா? காரணம் என்ன? எழுதி வச்சதுனாலதான். அப்போ இந்த ரெஃபர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளணும். அப்பதான் உங்களுக்கு மெமரி இருக்கும். நாளைக்கு திடீர்னு நீங்க ஒரு மெசேஜ் எடுக்க போறீங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துறாரு அப்படின்னா நமக்கு அது உதவியா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். கற்றுக்கொள்ளாமல் யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஆமென். 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 சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னால முடியும், நான் செய்திருவேன். கற்றுக்கொள்ளாம அது என்ன சொன்னா அகம்பாவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இருதை நம்ம வரவே கூடாது. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபையா. அப்ப கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம கற்றுக் கொடுக்கிற கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதனால வருகிற வேத வசனங்களை எல்லாம் தியானிச்சு அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போன வாரம் நம்ம பார்த்தது போல சோர்ந்து போகாமல் இருங்கள். அது தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வேதத்தின் தலைப்பு, எப்பொழுது எல்லாம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எப்பொழுது எல்லாம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நாம இன்னைக்கு சோர்வு எப்ப வருதுன்னே தெரியல. எல்லாவற்றிற்கும் நம்ம சோர்வு அடைகிறோம். எல்லா நேரத்திலும் சோர்ந்து போகிறோம். எது வந்தாலும் ஒரு சோர்வு, எது நடந்தாலும் சோர்வு, எந்த நேரத்திலும் சோர்வு. பலவீனம், நிந்த, உபத்திரவம், பாரம், கண்ணீர், துக்கம், அவமானம், எது வந்தாலும் நம்ம இருதயத்துல என்ன வருதுன்னா ஒரு சோர்வு. சோர்வு வந்த உடனே நமக்கு அடுத்த கட்டம் என்ன வருதுன்னா பின்மாற்றம். நம்ம பின்வாங்கி போகிற ஒரு நிலைமை நமக்கு வருகிறது. அப்ப நம்ம சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். எப்பொழுது எல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. சில துன்ப நேரங்களில, கடினமான வேலையில, சரீர பலவீனத்துல நம்ம சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய பலத்திலே நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமையானவர். எப்பொழுது எல்லாம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது. எது கடிந்து கொள்ளும் பொழுது? வேத வசனம் நமக்கு முன்பாக கடினமாய் வரும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது. நீதிமொழிகள் 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. என் மகனே, ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு அருமையானது. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாது. இன்னைக்கு நம்ம ஆலயத்திற்கு வரோம், ஆண்டவருடைய வேத வசனத்தை கேட்கிறோம், ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கிறோம். இந்த வேத வசனத்துக்குள்ள நம்மை நாம் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோமா? இந்த வேதம் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாளும் நம்ம அற்பமாய் நினைச்சிடவே கூடாது. ஒரு நாளும் அதை வீணாய் மாற்றிடவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஜீவன் உள்ளது. புரியுதுங்களா? அது ஜீவன் உள்ளது. இன்னைக்கு அநேக பேர் ஒரு சிலர் வேத வசனத்தை அவமதிக்கிற நிலைமைகள், வேத வார்த்தையை அலட்சியப்படுத்துகிற சூழ்நிலை. வேதம் என்றாலே சில பேருக்கு அருவெறுப்பு. நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு அலட்சிய தன்மை இருக்கிறதுனாலதான் ஆண்டவரோடு அதிகமா நெருங்க முடியல. இந்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிற வசனம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை அற்பமா எண்ணவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அது ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு ஏதுவான ஒரு உணவு. அல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது, என் மகனே. அப்பாவுடைய வார்த்தை ஒரு பிள்ளைக்கு எப்படி கடந்து வருமோ, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து எப்படி அன்போடு கூட சொல்லுவாங்களோ, அது மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிட்சை, அவர் சொல்லுகிற வார்த்தை
அவர் பேசும் பொழுது, அவரால் சில வார்த்தைகள் கடினமாய் வரும் பொழுது சோர்ந்து போகவே கூடாது. அநேக பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு வேதத்தை திறக்கும் போது ஏதாவது ஆசீர்வாதம் உள்ள வார்த்தை வருமா, ஏதாவது நன்மை வருமா? இன்னைக்கு ஆசீர்வாதமே நம்ம வாழ்க்கை முழுமையாகாது. நேற்று ஒரு ஐயா அழகா பேசினாரு. ஆசீர்வாதம் என்பது உலகத்துக்குரியது, சிற்றை என்பது, கடினம் என்பது, குறுகிய பாதை என்பது தேவனுடைய பரிசுத்த வாழ்க்கை என்பது. பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரா நடத்துகிறது தான் இடுக்கமான வழி, இடுக்கமான வாசல். இப்ப நம்ம எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும்னா எதற்குரிய ஆசீர்வாதத்தை கேட்கிறோம்? பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமா, பூமிக்குரிய ஆசீர்வாதமா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தை எதில சுதந்திரிக்க ஆசைப்படுறோம்னா பூமியில சுதந்திரிக்க ஆசைப்படுறோம். இந்த பூமியில நான் ஆசீர்வாதமாவே வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு நான் சுகமா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது ஈஸியான காரியமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இங்க நாம சந்தோஷத்தையே அனுபவிச்சுட்டு பரலோகத்துக்கு நம்மளால ஈஸியா போக முடியுமா? முடியவே முடியாது. இங்க நாம சில துன்பங்களை அனுபவித்தாதான், சில நெருக்கங்களை ஏற்றுக்கொண்டாதான், சில பாடுகளை அனுபவித்தாதான் ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவரோடு கூட நம்மளால வாழ முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கடினமே வரக்கூடாது. யாரும் என்ன திட்டக்கூடாது. ஆலயத்திற்கு போனாலும் என்ன பூசி முழுகி அன்புள்ள வார்த்தையை சொல்லி நீ சுகமா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, நன்மைகளை பார்ப்ப, ஒன்றுமே வராதுன்னு சொல்லி அனுப்புகிற சபைதான் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க அநேக பேர் ஆசைப்படுறாங்க. இந்த சபை அப்படி அல்ல. சில நேரங்களிலே கடின உணர்வு, கடினமுள்ள வார்த்தைகள் வேணும். ஆண்டவருடைய வார்த்தையை மாற்றுவதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் அல்ல. அல்லேலூயா. சில நேரத்துல ஆண்டவர் எடுத்துரைக்கிற வார்த்தை எதற்காகனா அவரோடு கூட இருப்பதற்காக. அல்லேலூயா. இந்த பூமியில மாத்திரம் நம்ம வாழ்ந்து இங்கேயே நம்ம இருந்துடக்கூடாது. இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை என்பது கொஞ்ச நாள், கொஞ்ச கால வாழ்க்கை. கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம். இந்த வாழ்க்கையில நம்ம வாழும் பொழுது எப்படி இருக்கணும்? ஆண்டவர் இந்த உலகத்துல 33 வருஷம் ஊழியம் செய்த நாட்களில சந்தோஷமா, சுகமா, நன்மைகளே அனுபவித்து வாழ்ந்தாரா? இல்லவே இல்லை. அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள் எல்லாமே அவருக்கு உபத்திரவம் தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். ஏன் ஆனா அவருக்கு தெரியும், நான் இந்த உலகத்திற்குள்ள போனா எனக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நிந்த வரும், அவமானம் வரும், கடினமுள்ள வார்த்தைகள் வரும்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். அவர் வந்த நோக்கம் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் பிதாவின் சித்தம் ஒன்றுதான் அவருடைய எண்ணமா இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நம்ம மாற வேண்டியது அவசியம். இந்த உலகத்துல வாழும் பொழுது நமக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அநேக கடினமுள்ள வார்த்தைகள் வரும். இதுல நம்மை நாம் தேற்றிக் கொள்ள வேண்டும், ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை என்பது சாதாரணமானது அல்ல. ஒரு மனுஷனை புடமிடும், ஒரு மனுஷனை மாற்றும், ஒரு மனுஷனை ஆதாயப்படுத்தும். ஆண்டவருடைய வார்த்தை என்பது ஒரு மனுஷனை அப்படியே விட்டுட்டு போய்வதற்காக அல்ல, அவனை ஆதாயப்படுத்துவதற்காக. வேதம் சொல்லுது, என் மகனே கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாத. ஒரு ஊழியக்கார ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது அதை கவனமாய் கேட்டு எதை விடணுமோ அதை விடணும், எதை விடக்கூடாதோ அதை விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை விடாமல் இருக்கவ நம்ம பிடித்து கொள்ளணும். பாவ வாழ்க்கை நம்ம விடணும், பரிசுத்த வாழ்க்கை பிடித்துக் கொள்ளணும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்ம நிலைத்திருக்கணும்னா அவருடைய வசனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. வேதம் சொல்லுது, என் மகனே கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாத. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய வேத வசனத்தை அற்பமா நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வார்த்தையா? இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன? ஒரு சிலர் ஊழியக்காரர் இருந்தாலும் நிறைய பேர் அப்படி அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை உண்மையாய் பேசுகிற தேவ மனிதர்கள் அநேகர் உண்டு. புரியுதுங்களா? உண்மையாய் பேசக்கூடிய தேவ மனிதர்கள் அநேகர் இந்த பூமியில உண்டு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நம்ம மத்தியில கடந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதையோ என்னை குறித்து மாற்ற விரும்புகிறார் என்று நம்ம மாற வேண்டியது அவசியமா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய சிற்றையை மட்டும், அவருடைய வார்த்தையை மாத்திரம், வசனத்தை மாத்திரம் அற்பமா நினைச்சிடவே கூடாது. அது ரொம்ப பொக்கிஷமானது, விலை உயர்ந்தது. அது விலையில முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. இன்னைக்கு நம்ம பூமியில நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே
விலை உயர்ந்தது இல்லை. மண்ணு, குப்பை எல்லாமே இதுதான். மனுஷன் நினைவுல இருக்கிறது எல்லாமே என்னன்னா, தங்கம் விலை உயர்ந்தது, வெள்ளி விலை உயர்ந்தது. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் நினைச்சிருக்கிறது எது தெரியுமா? வேத வசனம் தான் விலை உயர்ந்தது, பொக்கிஷத்திற்கு மேலானது. அப்ப இந்த விலை உயர்ந்த இந்த பொக்கிஷத்தை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும், அதை ஏற்று வாழணும், அதுக்குள்ள நாம் அர்ப்பணிக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை அற்புதமாய் மாறும். அதே அந்த வசனத்துல அழகா சொல்லுது, கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாத. சில வார்த்தைகள் நமக்கு நேரம் வரும்போது சோர்வு, இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எதுக்கெடுத்தாலும் என்ன குத்தி பேசுற வேலை, எதுக்கெடுத்தாலும் என்ன காரணம் காட்டுற வேலை, என் சூழ்நிலையை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. இல்லையா, சூழ்நிலை இன்னைக்கு நாம சொல்ற ஒரு சாக்கு போக்கு என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையில வசனத்துல நம்ம நிலைத்திருக்காமல் போவதற்கு ஒரே ஒரு சாக்குன்னா சூழ்நிலை. நான் உங்களை நேரடியாவே கேட்கிறேன், ஆலயத்திற்கு நமக்கு நேரம் என்ன, டைம் என்ன, அந்த நம்ம வர டைம் என்ன, நமக்கு நம்முடைய ஆலயத்தின் நேரம் என்ன, இதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். புரியுதுங்களா? ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம உண்மையா இருப்போம்னா, அந்த ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஓடோடி வரணும், காத்திருக்கணும், தாகமா இருக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தான் ஆண்டவரை தண்ணீரை ஊற்றுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உண்மையா நேத்து நான் நைட் எழுந்து ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, என்ன சரியான நேரத்துல எழுப்பிடுங்கப்பா, ஒரு நிமிஷம் கூட நான் உங்களுடைய நேரத்தை நான் தவறாமல் ஆலயத்துக்குள்ள நான் போயிருக்கேன். கொஞ்சம் நேரம் தவறுனாவே எனக்குள்ள ஒரு பயம், நடுக்கும். உண்மையா சில நேரங்களில் நான் அழுது இருக்கிறேன். சில சூழ்நிலைக்கு நிமித்தமா அப்பதான் நினைப்பேன், இந்த சூழ்நிலையை நான் காரணமா காட்டுறது காரணம் என்ன, நான் நேரத்தை தவறி வந்ததுனாலதான், என் சோம்பேறிதானம், என்னுடைய அலட்சியத்தனம். புரியுதுங்களா? நான் சீக்கிரம் வந்திருந்தா நாங்க நிக்க போறது இல்லை. அப்போ நான் என்னுடைய சோம்பேறித்தனத்தினாலதான் நான் சூழ்நிலையை காரணமா காட்டுறேன். அப்போ நம்ம ஒரு நாளும் சூழ்நிலையை காரணமா காட்டவே கூடாது. அந்த நேரம்ன்றது ஒண்ணு வரும் பொழுது, கர்த்தருடைய டைம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதற்கு தான் நம்மளை அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்பு தான் கிறிஸ்துவ வாழ்க்கை, அர்ப்பணிப்பு தான் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. இதுல நாம வாழும் பொழுதுதான் அற்புதத்தை பார்க்க முடியும். அப்போ வேத வசனத்திற்கு நம்ம பயந்து வாழணும், வேத வசனத்தை நம்ம ஏற்று வாழணும், வேத வசனத்திற்கு அடிபணிந்து வாழணும். கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது, அவர் கடினமா பேசுறாருன்னா இந்த வார்த்தையில நம்ம மாறி ஆகணும். அல்லேலூயா. சரியான நேரத்துக்கு வாங்க. 6:30 மணிக்கு ஆராதனைனா சரியான நேரத்திற்கு ஆலயத்திற்குள்ள வருவதற்கு முயற்சி செய்யுங்க. உண்மையா நினைச்சு பாருங்களேன், ஒரு வேலைக்கு நம்ம போகும்போது இந்த டைம்ல நம்ம போவோமா? பஞ்சிங் வைக்கணும், அந்த டைமை தவறி நம்ம போய் பஞ்சிங் வைக்க நம்மளால முடியுமா? ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? என் சம்பளம் போயிருமே, என் வருமானம் பாதி குறைஞ்சிருமே, நேரம் தவறி போனா மேனேஜர் திட்டுவாங்களேன்ற ஒரு பயம், உலகத்தின் மனுஷனுக்கு இருக்கிற பயம், உன்னதமான கர்த்தருக்கு நம்ம இல்லையே. அதை நல்லா நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா. நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, சரியான நேரத்துல ஆலயத்தை நம்ம சரியான நேரத்துல நடத்த கற்றுக்கொள்ளும். ஊழியம் என்பது சாதாரணமானது அல்ல, அது மிகப்பெரியது. நேற்று ஒரு ஐயா பேசும்போது உண்மையா சொல்றேன், அவ்வளோ தொடக்கூடிய ஒரு வார்த்தை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கண்ணாடி போன்றதான், ஜாக்கிரதையா நடக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கண்ணாடி போன்றது, ஜாக்கிரதையா நடக்கணும். உடைச்சிட்டு ஒட்ட வைக்க முடியாது. நீங்க நடக்கிறீங்கன்னா ஜாக்கிரதையா நடக்கணும். கண்ணாடி போன்றது கிறிஸ்துவ வாழ்க்கை, மிக பயங்கரமானது. சாதாரண நினைச்சிடவே கூடாது. உலக வாழ்க்கையை கூட எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். கிறிஸ்துவ வாழ்க்கை, இயேசுவோடு நீங்க நடக்கிற வாழ்க்கை என்பது சாதாரணம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஆழமானது, ரொம்ப ரொம்ப கருத்தானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஜாக்கிரதையா நம்ம கொண்டு போகணும். அல்லேலூயா. எது நஷ்டப்பட்டாலும் இந்த ஆத்துமா நஷ்டம் அடைஞ்சிடவே கூடாது. ஆமென். நேத்து உண்மையா அவர் பேசும்போது என்னை நானே கொஞ்ச நேரம் நான் சிந்திச்சு பார்த்தேன். ஆமால, நிறைய நேரத்துல நான் தவறியது உண்டு. காரணத்தை நான் எதை காட்டினேன்? சூழ்நிலையை காட்டினேன். ஏன் சோம்பேறித்தனத்தினால, ஏன் அலட்சிய தன்மையினால, என்னுடைய சுய எண்ணத்தினால நான் சூழ்நிலையை காரணம் காட்டி இருக்கிறேன். அப்ப என்ன நான் தப்பிக்க வைப்பதற்காக சூழ்நிலையை நான் காரணம் காட்டுறேன். அது எவ்வளவு பெரிய பாவம் இல்ல? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில உமக்குரிய நேரத்தை நான் சரியா கொடுக்கணும்பா, சரியா கொடுக்கணும். ஊழியத்துக்கு போனா ஊழியத்துல தான் அந்த நேரத்தை செலவு செய்யணும். புரியுதுங்களா?
அப்ப அந்த வார்த்தை சொல்லும் போது என்னை நான் அறிந்து கொண்டேன், ஆண்டவரே உம்மை ஒரு நாளும் நான் அலட்சியப்படுத்தவே கூடாது. நீர் கடிந்து கொள்ளும் பொழுது நான் சோர்ந்து போக கூடாது. ஆமா, ஒரு அப்பா திட்டுறது தப்புன்னு ஒரு பிள்ளை வந்து சோர்ந்து போச்சுன்னா அந்த பிள்ளை முன்னேற முடியுமா? என் அப்பா எப்ப பாரு என்ன திட்டுறாரு, அவர் வேலைக்கு அவருக்கு வேலை வெட்டியே இல்லைன்னு அந்த பிள்ளை சொல்லுச்சுன்னா அந்த பிள்ளை வாழ்க்கை சீர்படுமா? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையும் அதுதான். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேரா கடந்து வரும்போது சோர்ந்து போகவே கூடாது. ஆண்டவர் என்னை குறிச்சு எதையும் மாற்ற விரும்புறாரு. ஆமா, நமக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். மாற்றம் இல்லை அப்படின்னா பரிசுத்த வாழ்க்கையில நம்ம சேரவே முடியாது. மாற்றம் இல்லை அப்படின்னா கர்த்தரோட வாழவே முடியாது. நம்ம இருக்கிறது மாதிரியே இருந்தோம் அப்படின்னா கர்த்தருடைய வேத வசனத்தை நம்மோடு கூட பேச வைக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம மாற வேண்டியது அவசியம். இந்த வேதம் சொல்லுது, கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாத. இப்ப இந்த சோர்வு வரவே கூடாது. நிறைய பேர் உண்மையை சொல்ல, நீங்க பரவாயில்ல, சில பேர்ல என்ன பண்ணுவாங்க, ஆமா பாஸ்டருக்கு வேற வேலை இல்ல, இவர் இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாரு, இவருக்கு என்ன இல்ல, எப்படியாவது நம்ம பரலோகத்துக்கு போயிடணும். பரலோகத்துல தான் நம்ம வாழ வேண்டிய நாட்கள் இருக்கணுமே தவிர பூமியில் அல்ல. இந்த பூமியிலே நம்ம வாழ்ந்து நம்மளுடைய சரித்திரம் இந்த பூமியில முடிஞ்சு போயிடக்கூடாதையா. கிறிஸ்தவனா வாழ்ந்தான், கிறிஸ்துவோடு இருக்கிறான். இதுதான் சரித்திரம். இன்னைக்கு அநேக பேர் இந்த வேத வசனத்துல இடம் பிடிச்சதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரோடு நடந்ததுனாலதான். நான் எனக்கு ரொம்ப நேசிப்பேன், அவருடைய வார்த்தைகளை நான் ரொம்ப உணர்ந்து சொல்லுவேன். காரணம் என்ன? மரணத்தை காணாத ஒரு மனுஷன். அப்ப அந்த மரணமே அவருக்கு வராமல் அளவுக்கு கர்த்தர் வைத்திருந்தாருன்னா அப்ப ஏனோக்கு ஆண்டவரோட எப்படி இருந்திருக்கணும், எப்படி வாழ்ந்திருக்கணும், ஒவ்வொரு மணித்துளியும் ஆண்டவருக்காக எவ்வளவு செலவு செய்திருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருக்காக எப்படி ஓடி இருக்கணும், தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கும். அவர் குடும்பம் இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் இதை கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேர் நினைக்கலாம், எங்களுக்கெல்லாம் குடும்பமே இல்ல பாரு, வேலை வெட்டியே இல்ல பாரு. யோனோக்கு இல்லையா? குடும்பம் இல்லையா? மனைவி இல்லையா? பிள்ளைங்க இல்லையா? வேலை இல்லையா? அத்தனை மத்தியிலும் தனக்கு முதல் எது அப்படின்றத அவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம முதலா எதை வச்சிருக்கிறோம்? உலகத்தை வச்சிருக்கிறோமா? சூழ்நிலையை வச்சிருக்கிறோமா? பிரச்சனையை வச்சிருக்கிறோமா? இல்ல இது எல்லாம் மாற்றக்கூடிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை வச்சிருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்பது அலட்சியம் அல்ல. நாம ஒண்ணு சொல்லட்டுங்களா, சபைக்கு லேட்டா வர்றது கூட கர்த்தரை நம்ம அலட்சியப்படுத்துறோம். இதுதான் உண்மை. சபைக்கு லேட்டா வரல, லேட்டா வரனா என்ன காரணம்? ஆண்டவர் அலட்சியப்படுத்துறோம். போய்க்கலாம், ஆட்ட அப்புறம் போலாம். மனுஷன் என்ன அலட்சியப்படுத்துறது அது ஒன்றும் பிரச்சனையே அல்ல. ஆண்டவர் அலட்சியப்படுத்திடாதீங்க. சபைக்கு வர நேரம் அந்த நேரத்துல 6:30 மணி நான் பெல் அடிச்ச மாதிரி இருக்கணும். அதுதான் ஒழுக்கமுள்ள ஒரு ஆராதனை. அது ஒழுக்கமுள்ள கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு குணம். இப்ப நீங்க லேட்டா வர்றதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் இல்ல, அவர் ஒருவர் இல்லவே இல்லைன்னு நம்ம இருதயம் ஏற்றாதான் இது போல லேட்டான வருகிற உணர்வு நமக்கு வரும். புரியுதுங்களா? நான் உண்மையா சொல்றேன், நான் ஜெபிக்கும் போது ஆண்டவரத்துல முதல்ல வந்து முழங்கால் படிட்டு என் இருதயத்துல பேசுற விஷயம், நான் ஆண்டவரே மக்களை துரிதமாய் கொண்டு வாங்க, சரியான நேரத்துல கொண்டு வந்து ஆலயத்துல சேருங்க. நான் அப்படிதான் ஜெபிப்பேன். காலையில கார் எடுக்கும் போது கூட சொல்லி ஜெபிப்பேன், ஆண்டவர் சரியான நேரத்துல ஆராதனையை தொடங்க எனக்கு உதவி செய்யுங்க. கொஞ்சம் உண்மையா சொல்றேன், சில நேரத்துல எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வந்திருக்கு. நான் திட்டி இருக்கிறேன், அப்படி என்னால திட்ட முடியல, குடும்பம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு நான் அழுது இருக்கிறேன். என் மனசால நான் அழுதுட்டு வந்திருக்கிறேன். நிறைய டைம் என் கண்ணில் தண்ணி தேங்க நான் தொடச்சிட்டு வந்திருக்கிறேன். பாஸ்டம்மாவுக்கு தெரியும், பாஸ்டம்மாட்ட எத்தனையோ முறை நான் சொல்லி அழுது இருக்கிறேன். சரியான நேரம்னா அந்த நேரம் எதுவுமே இல்லாட்டி கூட பரவாயில்லையா, 2:30 மணிக்கு 2:30 ஹவர் என்ன போயிட்டு உயிர் போயிருமோ, தண்ணி குடிக்கலாம் உயிர் போயிருமா? 2:30 ஹவர் ஒன்னும் உயிர் போகாது. கர்த்தருடைய சமூகத்துல ஜீவனோட தான் நம்ம இருப்போம். அப்ப ஆண்டவருக்காக நம்மளை ஒப்பு கொடுக்கல, யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், சபை மக்களா இருந்தாலும், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வது நல்லது. உண்மையா சொல்றேன், சபைக்கு நேரம்னா நேரம் கரெக்டா வந்துடணும். அப்பதான் நம்ம ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். இப்ப உங்க அன்பு எவ்வளவு லெவல்ல இருக்கு? பர்சன்டேஜ் போட்டு பார்க்கலாமா? என்னையும் தான். இன்று இரவு இந்த நிமிஷம் கர்த்தருடைய வருகை வரக்கூடுமானால் நான் பரிசுத்தத்தோடு ஆண்டவரோடு போவேன் அப்படின்ற நிச்சயம் நமக்குள்ள இருக்கா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 6:30 மணிக்கு ஆராதனை, 7 மணிக்கு வரும். 7 மணிக்கு ஆராதனைனா 8 மணிக்கு 8:30 7:30 வருவோமா? அப்ப ஆராதனை கொஞ்சம் நேரம் மாத்த நம்மளுடைய டைம் எப்படி போகும்?
அந்த டைம்ல எழுந்து அந்த டைம்ல தான் எழுந்துக்கணும். அதிகாலையில் எழுந்து பாருங்களேன், உங்க சரீரம் பலனா இருக்கும். சனிக்கிழமை இந்த ஆராதனை காலையில போனோம் அப்படின்னா தூக்கமே வர, எனக்கு இன்னும் கூட நான் சொல்றேன், அந்த நைட் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நானும் பாப்பா நல்ல நித்திரையப்படுங்கப்பா, அதிகாலையில நான் எழுந்துக்கணும், தூக்கமே வராது. டைம் ஆயிருமா. ஒருவேளை அசதியில நான் தூங்கிடுவனும். எத்தனையோ முறை நான் எழுதி மனைவி எடுத்துட்டு வாங்கியிருக்கேன். அதுக்குள்ளவா மொபைல் கெட்டு போயிடும், அந்த நைட்டுக்குள்ளவா மொபைல் ப்ராப்ளம் ஆயிரும். அதான் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கும்பா. இல்ல, எனக்கு அந்த அந்த தூக்கமே வர மாட்டேங்குது. நான் பெருமைக்காக சொல்லல, அது என் சுவாபமா மாறி போச்சா என்னன்னு தெரியல. அலாரம் எழுந்துதான், அலாரம் அடிச்ச பிறகுதான் மத்தவங்க எழுந்துவேன். நான் அலாரத்தை எழுந்து ஆஃப் பண்ணுவேன், அது அடிக்கிறதுக்கு முன்னாலே. காரணம் என்னன்னு எனக்கு தெரியல, இந்த பயம். சில நேரத்தில் அழுதுட்டோம், அப்பா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவர்கிட்ட எத்தனையோ ஒரு மன்னிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன? ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையா ஆழமா இருக்கணும். ஒருத்தரை நீங்க எப்படி நேசிப்பீங்க எப்படி சொல்ல முடியும் ஐயா? அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு நிமித்தமா தான் சொல்ல முடியும், காட்டுகிற பாசத்தை நிமித்தமா தான் சொல்ல முடியும். நான் அன்பு வச்சிருக்கிறேன்னு உள்ளுக்குள்ளே வச்சிருந்தா தெரியுமா? வெளிப்படுத்தினாதான் தெரியும். அப்ப நம்ம உள்ள வச்சிருக்கிறது பிரயோஜனம், வெளிப்படுத்தணும், செயல் முறையில கொண்டு வரணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வார்த்தையில தான் இருக்கே தவிர செயல் முறையில இல்ல. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படும். அப்ப சரியான நேரம் கர்த்தருக்குன்னு நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா, ஐயா பணம், பொருள், வேலை, ஆஸ்தி, சொத்து, சுதந்திரம், இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம். பல முறை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஊழியத்திற்காக, ஆண்டவருக்காக பணி செய்வதற்காக கொடுக்கப்பட்ட சம்பளம் தான் இது எல்லாமே. ஆனா இன்னைக்கு நாம நினைக்கிறது எது தெரியுமா? ஊழியம் தான் சம்பளம், இதுதான் என் வாழ்க்கை. இல்ல, கர்த்தரோடு நம்ம இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். அந்த உணர்வுக்குள்ள வரணும். நிறைய பேருக்குள்ள சபைக்கு வந்தா தூக்கம், ஏன் அந்த தூக்கம் வருதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தரோட நம்ம இல்ல, கர்த்தரோட நம்ம வாழ அந்த பயம் இல்ல. என் மகனுக்கு கூட நான் சொன்னேன், நீ கர்த்தரோடு இல்லைன்னா பலவீனம் தான் உனக்கு, பலவீனம் தான். கர்த்தரோடு நீ நடந்து பாரு, ஆண்டவரே இயேசுவே நான் உனக்குள்ள வாழன்னு சொல்லி பாரு. ஆண்டவருடைய நாமத்தை உண்மையா சொல்றேன், 2 கையும் தூக்க முடியல, 2 நாளா பிள்ளைக்கு தூக்க முடியல. நீ ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ட்ரம்ஸே என்னால அடிக்க முடியாது, நான் உன் கையே உடைஞ்சு போனா கூட பரவாயில்ல, நீங்க ட்ரம்ஸ் அடி, ஆண்டவர் சுகம் கொடுப்பார். 2 நிமிஷம் தான் கைகளை ஆண்டவர் சுகப்படுத்தினார். காரணம் என்ன? அவரோடு கூட நம்ம இருந்தா அவர் நம்மோடு கூட இருப்பாருங்க. அப்படியெல்லாம் நம்மளை ஆண்டவர் சாகடிச்சிட மாட்டாரு. ஒரு பிள்ளைய ஒரு தகப்பனையும் சாகடிக்க முடியுமாயா? அப்ப ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு மேலானது. அலட்சியம் நம்முடைய சூழ்நிலையை காரணமா காட்டி ஆண்டவர் அலட்சியப்படுத்திட்டு இருக்கிறோம். தயவு செய்து சொல்றேன், ஆலயத்திற்கு சரியான நேரத்துக்கு வாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஆராதனையில கலந்து கொண்டீங்க? கொடுக்கப்பட்ட பொறுப்புல எத்தனை பேர் நம்ம உண்மையா இருக்கிறோம்? சொல்றேன், தாழ்மையா கேட்கிறேன், ரொம்ப தாழ்மையா கேட்கிறேன். சரியான நேரத்திற்கு ஆலயத்திற்கு வாங்க. ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்த நாமத்தை மகிமைப்படும். ஆராதனை வேலையில தீர்க்க தரிசனம் வரம் வரும், அபிஷேக வரம் வரும், அந்நிய பாஷை வரம் வரும். நீங்க ஆராதனை வேலையில் ஆண்டவரோடு சேர்ந்து பாருங்க, உங்க இருதயம் எல்லாம் ஆண்டவருக்குள்ள மகிழும். என்ன சொல்ற, தயவா என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை இது, என் சொந்த வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு இந்த வார்த்தை நான் பேச போறேன்னு எனக்கு நைட்டு தான் நான் தியானிக்கிற மறுபடியும். ஆண்டவரே, இந்த வார்த்தையில ஒரு வார்த்தையும் கடினமா வந்துடக்கூடாது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் கடினமா பேசுகிற காரணம் என்ன? அவர் துக்கப்படுகிறார். சரியான நேரத்தில் ஆலயத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஐயா, ஆலயத்திற்குரிய வேலை எனக்காக யாரும் செய்யலையா, ஆண்டவருக்காக நம்ம செய்யணும். அவருடைய பணி. பாய் போடுறது ஒரு ஊழியம், மகத்துவமான ஊழியம் எது தெரியுமா? ஊழியத்திலேயே பெருக்கிறது, துடைக்கிறது, பாய் போடுறது, இதுதான் உண்மையா மகத்தான ஊழியம். இந்த ஊழியம் தான் அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகும். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்ல, காரணம் என்ன? நான் சாணி தொளிச்சிருக்கிறேன் ஊழியத்துல, சேரத்துக்கு போட்டிருக்க பெருக்கி இருக்கிற. காலையில போனோம் என் வேலையை அதுதான். முதல்ல எல்லாத்தையும் பெருக்கி சாணி தொளிச்சு எல்லாத்தையும் வாரிட்டு, அதுக்கப்புறம் சேரல போட்டு அடைக்கிட்டு எல்லா மேட்டெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் ஊழியக்காரர் வருவாரான்னு வாசல் இருந்து காத்துட்டு இருப்பேன். வந்தாருன்னா கொடுக்கணும், ஓடி கார் டோரை திறப்பேன், தண்ணி எடுத்து போய் கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியம். இன்னைக்கு அதனாலதான் ஆண்டவர் நம்பி இதை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரோடு நம்ம இருந்தாதான் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஊழியத்துல ஆசையா ஓடிவாங்க. ஆண்டவருடைய நாம ஒரே ஒரு நாள் மாத்திரம் தான் காலையில 4 மணிக்கு எழுந்து போறீங்க, அதுக்கப்புறம் 5 மணி 6 மணி அப்படி டைம் ஓடிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு நாள் ஆண்டவருக்காக நம்மளால செலவு செய்ய முடியல அப்படின்னா, அப்ப நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்?
நம்ம யாருடைய வாழ்க்கை வாழறோம்? உலகத்தின் வாழ்க்கை வாழறோமா, ஆண்டவருக்குரிய வாழ்க்கை வாழறோமா? அல்லேலூயா. 12 வாசிங்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்ப கூட ஆண்டவர் மாறல பாருங்க. அப்ப கூட ஒரு அன்பு. நான் திட்டனால ஒரு அன்புல தான் உன்னை திட்டுறேன். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நான் திட்டினாலும் ஒரு அன்புல தான் உன்னை திட்டுறேன். ஏன்னா நீ என் பிள்ளை. ஜீசஸ். என் பிள்ளைய நான் சும்மா விட்டுருவேனா? என் பிள்ளை ஒரு நாளும் வீணா போக நான் விட்டுருவேனா? ஆமென். என் பிள்ளைய நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏசப்பாவுடைய அன்பு சாதாரணமானது இல்லையா? ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜீசஸ். அவர் சொல்றாரு, ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. ஒரு பிள்ளைய ஒரு அப்பா திட்டிட்டே இருக்கிறாருன்னா காரணம் ஒன்றே ஒன்றுதான். அவன் வந்து ரொம்ப நல்லா வரணும். ஏன்னா என் பிள்ளை ஒரு நாள் வீணா போயிடவே கூடாது. இதுதான் கர்த்தரோடு கூட இருக்கிற உணர்வு. ஆண்டவர் ஒரு பிள்ளையை கடினமா பேசுறாருன்னா அந்த பிள்ளை அந்த ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேதம் அழகா அவ்வளவு அழகா பேசுது பாருங்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். கர்த்தருடைய அன்பு எல்லார் மேலயும் இருக்கு. ஆமென். கர்த்தர் எல்லாரையும் அன்பா நேசிக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தை உங்களை நிறைய பேருக்கு இந்த வார்த்தை இல்லைங்க. நிறைய சபையில போய் பாருங்க, நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லி கடைசி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஆசீர்வாத வார்த்தையை தான் சொல்லுவாங்க. சோர்ந்து போகாத மகளே, நீ உயிரோடு கூட இருப்ப, நல்லா இருப்ப கடைசி வரைக்கும். இது சத்தியத்தின் பாதையில கொண்டு போனாலும் பரலோகத்துல சீக்கிரமா நம்ம கொண்டு போய் சேர்க்காது. இதுல நம்ம வாழ்ந்து சீக்கிரமா நம்ம தளர்ந்து போயிருவோம். அன்பு ஆசீர்வாதமான வார்த்தை வந்துச்சு, இப்ப எங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆப்போசிட்டா இருக்கு, என்னால வாழ முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது இல்ல. கர்த்தரோடு கூட நீங்க இருந்து பாருங்க. சோதனை வந்தாலும் அந்த சோதனை உங்களை மேற்கொள்ளாதுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்த சோதனை வரும், சகிங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. அவரால நம்ம கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போக கூடாது. ஏன்னா அவர் நல்ல தகப்பன், அவர் நல்ல ஒரு அப்பா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம எதை இழக்கிறோமோ இல்லையோ நம்ம ஆத்துமாவை இழந்துடவே கூடாது. அல்லேலூயா. ஆத்துமா என்பது ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது. ஆமென். அத பத்திரமா எங்கிருந்து எடுத்துட்டு வந்தோமோ, எங்கிருந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம் சிஸ்டர்? எங்கிருந்து எடுத்துட்டு வந்தோம்? அவர்கிட்ட இருந்து கொண்டு வந்தல, அதை அப்படியே மறுபடியும் பத்திரமா கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துடும். பத்திரமா கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையில நாம் ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரால கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போய் ஒரு சோர்வு வருதுன்னா நம்ம எதிலையோ மிஸ் ஆகுறோம். நம்ம கடிந்து கொள்ளப்படும் போது கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம எங்கேயோ மிஸ் ஆகுறோம். இல்ல, கர்த்தரோட நம்ம இருந்தா அந்த சோர்வு வர்றது. ஆமா, ஆண்டவர் என்னை குறிச்சு ஏன்னா அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறார். நிறைய பேருக்கு இன்றைக்கு இந்த சத்தியம் போகுமோ போகாதோ தெரியல. நிறைய சபையில இது போல இருக்குமோ தெரியல. ஆனா நம்ம சபையில ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிறது நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு. அவர் நம்ம மேல ஆழமான அன்பு வச்சிருக்கிறாரியா. அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை சீர்படுத்த விரும்புகிறார். ஒரு நிலத்துல ஒரு பயிர் நல்லா வளரணும் அப்படின்னா அந்த நிலம் சீர்படணும். ஆமாதான் ஐயா. ஒரு விவசாயம் செய்யறோம், அந்த விவசாயம் செய்யும் போது அந்த நிலத்துல அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம நெல் விதையை போட்டுறோமா? முதல்ல அதுக்குள்ள இருக்கிற எல்லா கரடு முரடு எல்லாத்தையும் மாற்றி அந்த நிலத்தை உழுது அதை பண்படுத்தி அதுக்கப்புறம் எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி தான் அதுக்கப்புறம் நம்ம விதையை விதைக்கிறோம். அது நாத்தா வளருது. அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து நடுறோம். அப்பதான் அது கனி கொடுக்கிறதாய் மாறுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கை அதுதான். ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல சீர்படணும். தேவையில்லாததெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியே போகணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நாம இருப்போம்னா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அதனால சோர்ந்து போகாம கர்த்தருடைய சமூகத்துல நிலைத்திருங்க. அவர் வார்த்தையில் அடிபணிந்து வாழுங்க. யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ ஏசப்பாவுக்கு நம்ம பயப்படணும். அவருக்குள்ள இருக்கிற அந்த பயம்தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போவோம். ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், உலகத்துல மாத்திரம் எனக்கு ஆசீர்வாதமாவே நான் வாழ்ந்து நினைக்காதீங்க. உபத்திரவம் வேணும். சத்துரு உண்மையா அந்த பாஸ்டர் சொல்லும் போது அதுதான் சொன்னாரு. உங்களுக்கு சத்துரு வேணுமா வேணாமா? இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும்னா
உங்களுக்கு சத்ரு இருக்கணும். இன்னைக்கு நான் நம்புறேன், சத்ரு இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். சத்ரு இல்லையானா நம்மளால வாழவே முடியாது. ஆகையினால அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாம ஜெபிக்கணும். சத்ருவுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவன் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, ஏன்னா அப்பதான் அவன் எனக்கு பிரச்சனையை கொடுப்பான். அவன் பிரச்சனையை கொடுத்தாதான் நான் அதிகமா ஜெபிப்பேன். ஒண்ணு மாத்திரம் சொல்லட்டுமா, பிரச்சனை மாத்திரம் நமக்கு வரல, நம்ம ஜபத்தை மறந்துடும். பிரச்சனை வரல, ஜபத்தை மறந்துடுவோம், வேதத்தை மறந்துடுவோம், ஆலயத்தை மறந்துடுவோம், ஆண்டவரே மறந்துடுவோம். பிரச்சனை வந்தாதான் இயேசுவேன்ற அந்த சத்தம் வரும். ஆமா தானம்மா? தலைவலி வந்தாதான் ஏசப்பா என் தலைவலியை மாற்றுங்கன்ற அந்த ஜபம் வரும். வயிற்று வலி வந்தாதான் ஏசப்பா அந்த வயிற்று வலியை மாத்துங்கன்னு ஜபம் வரும். அப்ப சத்ருன்னு ஒருத்தன் இருந்தாதான் ஆண்டவரை நம்ம தேடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆகையினால இனிமேல் யாரெல்லாம் நமக்கு பிரச்சனையை கொண்டு வராங்களோ அவங்க எல்லாம் என்னவா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சத்ரு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே என் பக்கத்து வீட்டுக்காரர் எப்ப என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான் ஆண்டவரே, அவன் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப சுகமா வாழணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படி இன்னும் ஜெபம் பண்ணாத அந்த சத்துருக்கு கேட்கற மாதிரியே ஜெபம் பண்ணுங்க. சொல்லி மனப்பூர்வமா ஜெபிக்கணும். அந்த சத்ரு நல்லா வாழணும்னு சொல்லி ஜெபிக்கணும். சில பேர் எப்படி செய்வாங்க தெரியுமா? ஆண்டவரே அந்த சத்ருவை தொடுங்கப்பா, சந்திங்கப்பா அப்படின்னா எதுக்கு சந்திக்க சொல்றாங்கன்னு நம்ம ஆழமா போய் தெரிஞ்சாதான் தெரியும். சீக்கிரமா அவன் உயிரோடு இருக்க கூடாது ஆண்டவரே, அப்படி ஜெயிக்கவே கூடாது. நான் நல்லா இருக்கணும் இல்லையப்பா, சத்ரு ரொம்ப நல்லா இருக்கும். மனப்பூர்வமா ஆழமா ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுதுதான் அவன் கொடுக்கிற பிரச்சனையில நாம வளர முடியும். அல்லேலூயா. நாம வளர முடியும். ஒரு நாள் ஒரு பயிர் வளர்ந்துட்டே இருக்கு சிஸ்டர், நல்லா கேக்குதாம்மா? ஒரு பயிர் வளர்ந்துட்டே இருக்கு. அந்த பயிர் வளர்ந்துட்டே இருக்கும் போது அந்த பயிருக்கு நடுவுல சின்ன பிள்ளுங்கெல்லாம் வளரும். அந்த பயிர் வந்து இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னா அந்த பில்லு கூட வளரணும். அந்த பில்லு கூட வளர்ந்தாதான் நீங்க அதுக்குள்ள இறங்குவீங்க. அந்த பில்லை புடுங்கும் பொழுது சில விதமான அந்த அந்த பயிர் வகைக்கு தேவையில்லாததெல்லாம் சேர்த்து உங்களால பிடுங்க முடியும். புரியுதுங்களா? அந்த பயிர் வளரணும்னா சில பில்லுங்க அது இடத்துல வளரணும். அப்பதான் உங்களால களை எடுக்க முடியும். களை நீங்க எப்ப எடுப்பீங்க? அந்த கூட அந்த பயிரோட சேர்ந்து அந்த பில்லு வளர்ந்தாதான். அந்த பில்லு வளரவே இல்லை, பயிர் நல்லா இருக்கணும், உங்களால அந்த நிலத்துல இறங்குவீங்களா? முடியவே முடியாது. அங்க பூச்சி அடிக்குது அப்படின்னா உங்களால மருந்து அடிக்காம இருப்பீங்களா? பூச்சி அடிச்சாதானே மருந்து அடிப்பீங்க. நல்லா இருந்தா அந்த அந்த செடிக்கு நீங்க உரம் போடுவீங்க, அப்படியே விட்டுருவோம். அப்போ ஒரு பூச்சி அரிப்பு இருந்தாதான் அந்த இடத்துல ஒரு மருந்துன்றதை நம்ம தெளிக்கும். அது போல பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம்னு ஒண்ணு இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில பிரச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயா, அது ரொம்ப தேவை. பிரச்சனை இருந்தாதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையானவர். அல்லேலூயா. கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. இரண்டாவதாக ஆபத்து காலத்தில் சோர்ந்து போக கூடாது. இரண்டாவது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போக கூடாது. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமா வாசிங்க. நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் பலன் குறுகினது. ஆமா, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்போ ஆபத்து நேரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாதான்? சோர்ந்து போகவே கூடாது. நிறைய பேர் பிரச்சனை வரும் பொழுது சோர்ந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த பிரச்சனையே சால்வ் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? பிரச்சனை பிசாசு எது கொடுக்கறாயா? நீ சோர்ந்து போகணும்ன்றதுக்காக தான். நீ ஜெபிக்க கூடாது, வேதத்தை வாசிக்க கூடாது, ஆலயத்துக்கு போக கூடாதுன்றதுக்காக தான் அவன் பிரச்சனையை கொடுக்கறான். அந்த பிரச்சனையில நம்ம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த 10வது வசனம் அழகா பேசுது பாருங்க. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன். ஆமா, சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம், செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டோம். அடுத்தது நம்ம சரீரம் என்ன ஆகும்? பலன் இல்லாம போயிடும். என்னவாயிரும்? பலன் இல்லாம போயிடும். அப்ப சரீரத்துல நமக்கு பலன் வேணும்னா சோதனை வரும்போது நம்ம பலனா இருக்கணும், சோர்ந்து போக கூடாது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா எதையுமே நம்மளால செய்ய முடியாது. அப்ப அந்த சோர்வான நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், ஆண்டவரோடு அதிகமா நெருங்கணும். பிரச்சனை வரும்போதெல்லாம்
நம்ம பிரச்சனையை பார்த்து ஓடணும் அப்படின்னா பிரச்சனையை மாற்ற முடியாது. பிரச்சனை ஒரு பக்கம் வருதுன்னா நம்ம உடனே ஆண்டவரோடு சார்ந்துடணும், வேத வசனத்தோட ஜெபத்தோட நம்ம சார்ந்துடணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது நம்ம எதுல சோர்ந்து போக கூடாது? ஆபத்து காலத்துல சோர்வு வரும்போது நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஆபத்து வரும்போது, நெருக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஐயா, நீ நிம்மதியா இருக்கணும்னா பிரச்சனை உனக்கு வரணும். அல்லேலூயா. நிம்மதியா நீ வாழணும் அப்படின்னா பிரச்சனை வரணும். பிரச்சனை இல்லாம நாங்க ஒரு நாளில பிரச்சனையோட தான் வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அதை எல்லாமே திருப்பி பார்க்கும்போது அவ்வளவு பிரச்சனையே நான் தாண்டி வந்துட்டேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இன்னைக்கு அப்படிதான் தோணுது. அப்போ நம்ம ஒரு பிரச்சனையை சமாளிக்கும் போதுதான் மிகப்பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மளால அதை மேற்கொள்ள முடியும். அப்போ இந்த வேதம் சொல்றது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிட. நம்ம பலன் குறுகி போறதுக்கு காரணமே அந்த சோர்வு வருகிறதுனாலதான். அந்த சோர்வு வராமல் ஆண்டவருடைய கரத்துல நம்ம நாம் ஒப்பு கொடுக்கணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:12 வாசிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமா, வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நமக்கு ஒரு நன்மை எப்போ வருது? சோதனை சகிக்கும்போது. ஆசீர்வாதம் எப்போ வருது? சோதனையை சகி. வேதம் தெளிவா சொல்லுதுங்க. வேதம் ஒரு நாளும் புரட்டாதுங்க. இன்னைக்கு நான் சொல்லட்டுங்களா? வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. என்னங்க சொல்றீங்க? வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. சோதனை என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நீ பாக்கியமா இருக்க போற. கஷ்டம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் ஆசீர்வாதமா இருப்பேன். இன்னைக்கு நான் சொல்றேன், என்னைக்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் நிறைய பேருக்குள்ள ஜெபிக்கிற ஒரு ஜெபம், கஷ்டம் வரணும், அப்பதான் அந்த ஆசீர்வாதம் வரும். கஷ்டமே வரக்கூடாது நான் ஜெபிக்கவே மாட்டேன், பிரச்சனை வரணும் ஐயா. அந்த பிரச்சனை வரும்போதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். எப்போ அந்த சோதனையை சகிக்கும் போதுதான் ஆண்டவர் அவனை நம்புறார். இவ்வளவு சோதனையிலும் அவன் என்ன நம்புறான்? அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. எப்ப நம்ம உத்தமன் என்று நிரூபிக்க முடியும்னா அந்த சோதனை காலத்துல நம்ம சகித்து ஆண்டவரோடு நம்ம சேரும் பொழுதுதான், விசுவாச வாழ்க்கையில வாழும் பொழுதுதான் நம்ம உத்தமன் என்று விளங்கப்படுவோம். அல்லேலூயா. நம்ம உத்தமன் என்று 4 பேர்கிட்ட பேர் எடுப்பது அல்ல, சோதனையை சகித்து அதுல ஆண்டவரோடு நிலை நிற்பது, ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருப்பதுதான் உத்தமம் உள்ள ஒரு வாழ்க்கை. நிறைய பேரு சோதனை வரும்போது என்ன செய்யறாங்க? ஆண்டவரோடு இருக்கிறவங்க அப்படியே பிரிந்து உபத்திரவ காலங்களில வந்த உடனே அப்படியே பின்மாற்றத்துக்குள்ள போறாங்க. அது உத்தமம் அல்ல. உத்தமம் என்பது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகி போகாமல் இருப்பது, வேத வார்த்தையிலிருந்து விலகி போகாமல் இருப்பது, வேத வார்த்தையில உண்மையா இருப்பது, அவன் தான் உத்தமன் என்று ஆண்டவர் சொல்றார். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை. எப்போ? அந்த உபத்திரவ காலங்களில நம்ம ஆண்டவரோடு சேரும் பொழுது, உத்தமனாய் பேர் எடுக்கும் பொழுது, ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் ஜீவ கிரீடம் நமக்கு அவர் தருகிறார். ஜீவ கிரீடம் வேணும் அப்படின்னா சோதனை வரணும், பிரச்சனை வரணும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன். அந்த பாக்கியம் எங்க கிடைக்குதான்? அந்த கிரீடத்தில். அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம சோதனை சகிப்பது நன்மையானது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதுல 13 வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. நீங்க நிறைய பேர் சொல்றது அதுதான், எனக்கு உபத்திரம் வந்துருச்சு, ஆண்டவர் தான் இதுக்கு காரணம், என் பிரச்சனைக்கு காரணமே அவர்தான். ஐயா, ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தவறை மறைச்சு கர்த்தர் தான் இதுக்கு காரணம்,
அவரை நம்பி போனேன், அவர்தான் இதுக்கெல்லாம் காரணம். இல்லவே இல்லை. ஆண்டவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் அழைச்சிட்டு வந்து அவர் பாடும் கணத்துல தள்ளுகிற தேவனும் தேவன் அல்ல. அவரை கரம் பிடித்தார்னா கடைசி வரைக்கும் நடத்துகிறவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் மறுபடியும் சொல்ற, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் அப்படியே தான் இருக்கிறார். மாறினது நீங்களும் நானும் தான். மாறினது நீங்களும் நானுமே தவிர அவர் அல்ல. அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கு வருகிற காலங்களிலும் மாறாத ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வம் நம்மள ஒரு நாளும் சோதிக்கிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. அப்படி சோதிக்கிற தெய்வமா இருந்தா இந்த உலகத்திற்கு அவர் வர வேண்டிய அவசியம் அல்ல. நம்முடைய பாவங்களை அவர் சுமக்க வேண்டிய அவசியம் அல்ல. நம்முடைய பாரங்களை அவர் ஏற்க வேண்டிய அவசியம் அல்ல. அவர் சிங்காசனத்திலே உட்கார்ந்து பார்த்திருக்கலாம். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. சோதனையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கத்தான் இந்த உலகத்தில் அவர் வந்தார். அதுல 14 வாசிங்க. அவனவன் தன் சுய இச்சையினால். ஆமா, நாம ஆண்டவர் நம்மள சோதிக்கல. எப்படி நம்ம சோதிக்கப்படுறோம்? எதனால சோதிக்கப்படுறோமா? அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். ஆமா, சுய இச்சை, நம்முடைய ஆசைதான் இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம். புரியுதுங்களா? நம்முடைய சிந்தை தான் பிரச்சனைக்கு காரணம். நம்முடைய எண்ணங்கள் தான் இன்னைக்கு நம்ம படுகிற உபத்திரவத்திற்கு காரணம். அல்லேலூயா. நல்ல விசுவாசிக்கிறீங்களா? பிள்ளைக்கு ஏன் ஜுரம் வந்தது, பிள்ளைக்கு ஏன் ஜுரம் வந்ததுன்னு ஏன் மைண்ட்ல போட்டு நான் பேசும் போது தான் தெரியுது. பிள்ளைக்கு ஜுரம் வரதுக்கு முன்னாடியே அவர் கூலான ஜூஸை குடிச்சா ஜுரம் வரதான் செய்யும். கரெக்டா தப்பா? நம்மை நாமே தான் கெடுத்துக் கொள்ளுகிறோமே தவிர அவர் அல்ல. அவர் நம்மளை காப்பாற்றதான் இன்னி வரைக்கும் போராடிட்டு இருக்கிறார். ஒரு தாயை போல, தகப்பனை போல. இந்த வேதம் அழகா சொல்லுது பாருங்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. இன்னைக்கு நம்ம பிரச்சனைக்கு காரணம் நம்ம சுய இச்சை, ஆசை. பாஸ்டர், இன்னைக்கு இவ்வளோ பெரிய வியாதி வந்தது காரணம் யாரு? அந்த வியாதி வருவதற்கு காரணமே நாம தான். தேவையில்லாத காரியம், தேவையில்லாத உணவு, தேவையில்லாத செயல், தேவையில்லாத பழம், இதெல்லாம் காரணம் தான் நம்ம சரீரத்துக்கு வருகிற பலவீனம். புரியுதுங்களா? இதுல ஆண்டவரை சம்பந்தப்படுத்தவே கூடாதையா. வேதம் தெளிவா சொல்லுது. அவனவன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அங்க போகாதே அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்? அங்கதான் போவோம். இன்னும் கூட நாம 7 மாத குழந்தையா தான் இருக்கிறோம். எதுல? பழக்கத்துல, குணத்துல இல்ல, பழக்கத்துல. அங்க போகாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அங்கதான் நான் போவேன். அதை பார்க்காதே அப்படின்னு அதான் பார்ப்பேன். அதை எடுக்காதே ஆண்டவர் சொல்றாரு, அதை தான் எடுப்பேன். அப்போ தன் சுய இச்சையினாலே செய்துட்டு நம்ம இன்னைக்கு பழி பூரா ஆண்டவர் மேலதான் போட்டுட்டு இருக்கோம். அவர் எவ்வளவு துக்கப்படுவார், எவ்வளவுதான் அவரை இன்னும் கூட நம்ம ஆணி அடிச்சு தலையில முள் கிரீடத்தை நம்ம சூட்டிட்டு இருப்போம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தயவு சொல்ற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அனுபவம் இன்னைக்கு நிறைய சபைகளில் அது இல்லையா? நிறைய சபைகளில் அது இல்லை. கடைசியிலிருந்து முன்னாடி வரைக்கும் என்ன ஒரு சபைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப போகும்போது என் சகோதரி சொன்னாங்க, தம்பி நீ பேசும்போது சபைக்கு விரோதமா எதையும் பேசிடாத, மக்களுக்கு விரோதமா எதையும் பேசிடாத. பேசும்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு வார்த்தையும் இல்லாம இதுவா பேசிட்டு வந்துரு, யாருடைய மனசு நோகாம. நான் விடுவேனா? நான் நம்ம கிடைச்ச சான்ஸ் யூஸ் பண்ணி, இன்னைக்குதான் ஆண்டவர் கொடுத்த சான்ஸ் சொல்லி அன்னைக்கு போய் ஆண்டவருடைய வயத வசனம் என்ன சொன்னாரோ அதை கரெக்டா பேசிதான் வந்தேன். அடுத்த நாள் எனக்கு கூப்பிடலையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எனக்கு கூப்பிட கட்டி கூட பரவாயில்ல, எனக்கு கிடைச்ச சான்ஸை நான் பயன்படுத்திக்கிட்டேன். வழியை வந்து எங்க அக்கா திட்டு, நான் இதெல்லாம் சொன்னேன்ல, அவர் என்ன சொல்றாரோ அதுதான். நான் புரட்டுவதற்கு நான் ஒன்றுமே கிடையாது, தகுதியே கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அதுதான். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கிறேன், கூப்பிட கட்டி கூட பரவாயில்ல. கர்த்தருடைய வார்த்தை புரட்டுவதற்கு யாருக்கு அதிகாரம் இல்லை. அவர் என்ன சொல்றாரோ, ஆமா இது அவருடைய ஊழியம். அவர் தான் உன்னை வேலைக்காரனா இங்க நிக்க வச்சிருக்கிறாரு. அந்த முதலாளிக்கு தான் நம்ம ஊழியம் செய்யணுமே தவிர நாம இச்சையின்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இச்சையின்படி தான் இன்னைக்கு உலகம் ஓடிட்டு இருக்கு. உலகத்துல நம்ம அப்படிதான் ஓடுறோம். கண்ணாடி பாக்ஸ்ல அழகா காட்டிட்டா போதும், அப்பா எவ்வளவு டேஸ்டா இருக்கும், போய் சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்டு 4 நாள் காரணம் என்ன?
அந்த அழகு. சில்லுன்னு சாப்பிடாத, உனக்கு ஒத்துக்காது, அதான் சாப்பிடுவேன். அல்சர் வந்துரும், காரமா சாப்பிடாத, அதை தான் சாப்பிடுவேன். சில பேர் என் சுவாபம் அப்படிதான். கொஞ்சம் கூட அந்த நான்வெஜ் இல்லாம அந்த சுவாபம் மாறணும் ஜெபிக்க, அந்த சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. அப்ப என்னுடைய ஆவி எதை நோக்கி இருக்கு? அப்ப நானும் ஆண்டவருக்கு துரோகம் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்ப நானும் மாற வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நம்ம சுய இச்சை தான் நம்ம பலவீனத்துக்கு காரணம் ஐயா. இன்னைக்கு நம்ம விழுந்து போவதற்கு காரணம் நம்முடைய சுய இச்சை தான். அவன் தன்னுடைய சொந்த சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப எல்லாமே நம்ம கட்டந்து தான் வர்றது. எல்லா பழியும் ஆண்டவர் மேல சுமத்தி நாம ஈஸியா தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது அல்ல, நம்மை நாம் சோதிக்கிறவர்களாய் மாறணும், சீர்படுத்துகிறவர்களாய் மாறணும். அந்த சீர்படுத்துதான் நல்ல ஒரு சம்மட்டி எதுவா இருக்குன்னா வேத வசனம். இன்னைக்கு இந்த வேத வசனம் நல்ல ஒரு சம்மட்டியா நம்ம வாழ்க்கையில வருது. அதனால நம்மளை நாம் மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்டவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் சில நேரத்துல நாம் செய்யற தவறெல்லாம் சுட்டி காட்டும் போது ரொம்ப துக்கப்படுறோம். ஆண்டவரே, உங்க பிரியம் இல்லாத செஞ்சுதான் நான் இந்த பிரச்சனையில இருக்கிறேன். அப்ப நான் என்ன நியாயப்படுத்தவே கூடாது. கர்த்தருடைய கரத்துல என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். யார் துன்பப்படுவாங்களா? தேவபக்தியாய் நடக்கிறவர்கள். யாரோட நடக்கிறவங்க? தேவனோட, கர்த்தரோட நடக்கிறவங்களுக்கு தான். ஐயா இப்ப புரியுதா ஐயா? ஏன் நமக்கு துன்பம் அதிகமா வருது? ஏன் பிரச்சனை அதிகமா வருது? ஏன் பாரம் அதிகமா வருது? நம்ம ஆண்டவரோட நடக்கிறோம். நல்லா கேட்டுக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பாவம் செஞ்சியோ இப்படி பிரச்சனை. ஐயா, ஆண்டவரோட நடக்கும் போதும் பிரச்சனை இருக்கியா? நமக்கு பிரச்சனை எப்போ வரும் தெரியுமா? ஆண்டவரோட அதிகமா நெருங்கும் போது தான். அந்த பிரச்சனை வரும்போது சந்தோஷப்படுங்க. ஏன்னா நான் ஆண்டவரோட அதிகமா நெருங்குறேன், என் ஆண்டவரோட அதிகமா நான் வாழறேன். உண்மையா சொல்றேன், முன்ன இருந்த நாட்களை விட இப்ப பிரச்சனை அதிகமா நமக்கு வரும்பொழுது நம்ம அதிலே தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஆண்டவரோட அதிகமா வாழ ஆசைப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் பிசாசுக்கு பிடிக்கல. பாருங்க, இந்த வேதம் அழகா சொல்லுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய். யாரா? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம தேவ பக்தி உள்ளவர்களாய், தேவனுடைய பக்தி நமக்கு அதிகமா வந்துருச்சுன்னா, ஆண்டவரோடு கூட நம்ம நடக்கும் போது தேவ பக்தி அதிகமா நமக்கு இருந்துச்சுன்னா பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. புரியுதுங்களா? எப்பவுமே ஜெபிக்காதவங்க நாம அப்பதான் ஜெபிப்போம். பாஸ்டிங் போட்டு உபவாசத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரோடு அதிகமா நெருங்குவோம். எந்த நேரமும் இயேசுவே இயேசுவே சொல்லிக்கிட்டே இருக்கும் போதுதான் அவனுக்கு அதிகமான வைராக்கியம் வரும். அவன் பிரச்சனையை கொண்டு வருவான், ஆனாலும் அவன் நினைவு பலிக்காது. அவன் நினைவு ஒரு நாளும் பலிக்காது. அவன் எவ்வளவு சோதனையை கொண்டு வந்தாலும் அந்த சோதனைகளை சகித்து ஓடுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நமக்கு தேவ பக்தி வரும்போதுதான் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வரும்போது யாரும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க, பின்வாங்கி போகாதீங்க. இது எல்லாமே நன்மைக்கு ஏதுவானது என்று நீங்க அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அதுல 7வது வசனத்தை வாசிங்க. அதுல 12 வாசிச்சீங்களா? அது கீழ உள்ள வசனம் வாசிங்க. 13. பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளில் இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். பாருங்க, இந்த வேதம் தெளிவா பேசுது. இது எல்லாமே எதற்காகனா ஆண்டவருக்குள்ளே இருப்பதற்காக. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நீங்க எதெல்லாம் கற்றுக்கிறீங்களோ, வேதத்தின் மூலமா எதெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறீங்களோ அதுல அப்படியே நிலைத்திருக்கணுமா, உறுதியா இருக்கணும். கற்றுக்கொண்டதை எதற்காக விட்டு விடவே கூடாது. அல்லேலூயா. எங்க கற்றுக்கிட்டீங்களோ அந்த கற்றுக்கொள்ளுதல் அப்படியே உங்க வாழ்க்கையில் இருக்கணும். அதுல நிலைத்திருக்கும் பொழுதுதான் நம்ம ஆண்டவருக்குள்ளாக வாழக்கூடிய நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை
நாம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே படிங்க, அந்த 14 படிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவையா இருக்கிறது. ஆமாங்க, இந்த வேத வசனத்தின் மூலமா நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா நீதியை நடப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். வேத வசனத்தின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளுகிறது எல்லாமே நீதிக்கு உள்ளதாய் மாறுகிறது, நீதியை நடப்பிக்கிறதாய் மாறுகிறது. அப்ப இந்த வேத வசனத்தின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள முற்படணும், ஆசைப்படணும், பிரயாசப்படணும். அல்லேலூயா. எந்த நேரமும் எந்த நேரத்திலையும் நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையின்படி வாழும் பொழுதுதான் சோதனைகளை சகிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2:9 வாசிங்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாதவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். யார ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறாரா? தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை யார நியாயத்திற்குள்ளாக கொண்டு போறாரா? அக்கிரமக்காரர்கள். அவங்க எல்லாம் ஆக்கினைக்குள்ளாக போவதற்கு காரணம் என்னன்னா அவர்கள் துர்மார்க்கம் உள்ள காரியத்தை செய்கிறதுனாலதான். அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் நின்று ரட்சிக்கவும். நம்ம தேவ பக்தி உள்ளவர்களா இருப்போம்னா நமக்கு சோதனை வந்தாலும் அதிலிருந்து அவர் நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சோதனை காலம் வரும்பொழுது ஒரு நாளும் நம்ம தேவ பக்தியில் இருந்து விலகி போயிடக்கூடாது, தேவ வார்த்தையிலிருந்து விலகி போயிடக்கூடாது, தேவ வசனத்திலிருந்து விலகி போயிடக்கூடாது. நாம் அதுல நிலைத்திருக்கும் பொழுதுதான் அந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. புரியுதுங்களா? எந்த சூழ்நிலையிலும் நாம தேவ பக்தியை இழந்து போயிடவே கூடாது. வரவா இருந்தாலும் செலவா இருந்தாலும் எந்த நேரத்திலும் நாம தேவ பக்தியை அடைந்திருக்கணும். விசுவாசத்துக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும். விசுவாச வாழ்க்கைக்குள்ள நம்மை வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்மை ரட்சிக்க முடியும், பாதுகாக்க முடியும். இதெல்லாம் என் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லப்பா நீங்க விலகிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையில இருந்து நம்ம தாண்டி வரவே முடியாது. அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருக்குள்ள நம்ம வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 6:47. வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். படிங்க. ஆழமாய் தோன்றி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மணியின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமாங்க, ஆபத்து காலத்துல கர்த்தருடைய வார்த்தையில நீங்க நிலைச்சிருப்பீங்கன்னா இந்த வேத வசனம் சொல்லுகிறது போலதான் உங்க வாழ்க்கை இருக்கும். வேத வசனத்துல நீங்க நிலைச்சிருப்பீங்கன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? ஆழமாய் தோண்டி கற்பாறையில் உள்ள வந்து நீங்க தோண்டும் பொழுது பாறைகள் இருக்கும். அந்த பாறை நிறைஞ்ச இடத்துல இருக்கிற அந்த இடத்துல நீங்க பில்டிங் கட்டும் பொழுது அந்த பில்டிங் எப்படி இருக்குமா? எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அதை அசைக்கவே முடியாது. சாதாரண ஒரு இடத்துல நீங்க கட்டி பாருங்க, மண்ணு லூசா இருக்கிற இடத்துல கட்டி பாருங்க, சீக்கிரமா அந்த வீடு விரிசல் விடும். ஏன் விரிசல் விடுது தெரியுமா? அந்த பேசிக் கீழே இறங்கும். என்னங்கய்யா, இப்போ நிறைய பேர் சொல்லுங்க ஏன் விரிசல் விடுனா பேஸ் வந்து கீழே இறங்குறதுனால, பில்டிங் வந்து கீழே இறங்கிடுச்சு, ஒரு பக்கம் இறங்கிடுச்சு. காரணம் என்ன? அந்த இடம் லூஸா இருக்கிறதுனால, அந்த இடம் டைட்னஸ் இல்லாததுனால அந்த இடம் இறங்கும் போது விரிசல் விடும். அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏர் கிராஃப்ட்டுக்கும் பாலமான விரிசலுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அது போல நம்ம வசனத்துல நிலைச்சிருப்போம் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போமா? அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு போல நம்ம இருப்போம். பள்ளம் தோண்டி அந்த பாறை இருக்கிற இடத்துல கட்டுகிற வீடை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. நாம அதுல அந்த வசனத்துல நிலைக்காவிட்டால் நாம எப்படி இருப்போம்? அடுத்த வசனம் சொல்லுது, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். யாரும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டும்
அவைகளின்படி நல்லா செய்யாத கேட்டுங்க. நீங்க பில்டிங், உங்களுடைய வாழ்க்கை, உங்க குடும்பம், நீங்க ஆசீர்வாதமா எதுல வந்தாலும் சோர்ந்து போகாம, உபத்திரம் வந்தாலும் விழுந்து போகாம இருக்கணும்னா ஆண்டவருடைய வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதுல நிலைத்திருந்தாதான் உங்களுடைய வாழ்க்கை அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்களா, சில பேர் விழுந்து போவதற்கு காரணம் என்னன்னா கேட்கறாங்க, ஆனால் ஆண்டவருடைய வசனத்துல நிலைத்தில்லை. அதாவது வேத வசனம் சொல்லுகிறது, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணில் மேல் வீடு கட்டுகிறவனுக்கு ஒப்பா இருக்கிறான். கேட்டோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சோதனைகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் விழுந்து போவதற்கு காரணம் என்னன்னா வசனத்தை கேட்டும் அதன்படி வாழல. என்ன ஒரு பிரச்சனை வந்தாவே ஓடி போறமே, காரணம் என்ன? நம்ம வசனத்தின்படி வாழல். எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படியே உடைஞ்சு போறோமே, காரணம் என்ன? வசனத்துல வாழல. வசனம் உங்களோட பேசும் அப்படின்னா எந்த நேரத்திலும் உங்களால விழ முடியாது. ஏன்னா அஸ்திபாரம் போடப்பட்டதை போல நீங்க வாழுவீங்க. தெளிவா பேசுறாரு பாரு ஆண்டவர். உபத்திரவம் வரும்போது விழுந்து போகிறவன் எப்படி இருப்பானா, அஸ்திபாரம் போடாத வீடு, மண்ணின் மேல் கட்டப்பட்ட வீடு தான் சீக்கிரம் விழுந்துரும். ஆனா உபத்திரம் வந்தாலும் இன்றைய வரைக்கும் நிலை நிற்பதுக்கு காரணம், இன்னைக்கெல்லாம் நீங்க நிலை நிற்பதுக்கு காரணம் என்னன்னு நினைச்சிருக்கீங்க? வேத வசனத்துல வாழ்கிறது. நம்மளா இப்ப செத்து போயிருக்க வேண்டிய ஆளியா? விசுவாசிக்கிறீங்களா? என்னைக்கோ செத்து போயிருக்க வேண்டிய ஆளு நம்மளாம். இன்னைக்கு நம்ம புதைச்ச இடம் மண்ணு புல்லு முளைச்சிருக்கும். ஆமா தானையா? நான் உண்மையா சொல்லுவேன், நான் மரிச்சு போன இடம் புல்லு முளைக்க வேண்டிய நாள். இன்னைக்கு புல்லு முளைச்சு கிடக்கும், அடையாளமே தெரியாம போயிருக்க வேண்டியது இடமெல்லாம் நான்லாம். ஆனா இன்னி வரைக்கும் நிலைச்சிருப்பதுக்கு காரணம் வேத வசனம். அவர் என்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக அழைச்சிருக்கிறார்ல, அவர் நிலை நிறுத்துவார், அவர் என்னை பாதுகாப்பார். அப்பதான் அந்த வேத வசனத்துல நம்ம நிலைக்கும் பொழுதுதான் இன்றைய வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். வேத வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, கவனமா இருங்க, அதன்படி வாழணும், அதுல நிலைத்திருக்கணும். அப்பதான் நம்ம அஸ்திபாரம் போடப்பட்ட வீடா இருப்போம். அஸ்திபாரம் போடப்பட்ட வீடா இருக்கணும்னா வசனத்துல நிலைத்திருக்கணும். உபத்திரவம் வரும்போது கூட நீங்க விழாமல் இருக்கணும்னா வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுல 49 அதை என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவனோ, கடைசி லைனை வாசிங்களேன், கடைசி லைன். வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே, நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் கொஞ்ச நேரம் இல்லையா? வசனத்துல நிலைக்கல அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, பாதி விழுந்துருச்சு கொஞ்சம் இல்ல, முழுமையா நம்ம வசனத்துல நிலைக்கல அப்படின்னா கொஞ்சம் கூட தடை இல்லாம போயிரும். நம்ம வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாம போயிரும். ஆண்டவர் அதை தெளிவா பேசுற, முழுமையாய் விழுந்ததுன்னு மொட்டையா முடிக்கல ஆண்டவர், முழுமையா. அப்ப வசனத்துல இல்லாதவங்களுடைய வாழ்க்கை முழுமையா அழிஞ்சு போயிரும், விழுந்து போயிரும், வாழ முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கலாம், இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன், கடவுளே இல்லைன்னு சொல்லி வாழறேன், நல்லா தாயா வாழறேன். இன்னைக்கு வாழலாம், இன்னைக்கு வாழலாம். கர்த்தரின் வருகையில, ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சியில அவரோடு கூட நம்மள நிலைத்திருக்கணும்னா இன்னைக்கு அவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ள வேணும், வார்த்தை நமக்குள்ள வேணும். நிறைய பேர் நீங்க சொல்றதாதான், கடவுளே இல்லைன்றவன் சுகமாதான் வாழறான். இன்னைக்கு வாழலாம். இந்த பூமியில வாழறது ஆசீர்வாதமே இல்லையா? இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் வீட்டுக்காரு கொஞ்ச நாள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கோம், இந்த உலகத்துல வாழ்ந்துருந்தா நாங்க கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்திருப்போம் அப்படின்னு நான் கேட்டேன். இந்த உலகத்துல வாழறது நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களாமா? ஆமா, இந்த உலகத்துல வாழாம வேற எப்போ வாழ போறோம்? சரி, இந்த உலகம் எப்படிப்பட்டதுமா? எப்படிப்பட்டதுன்னா உங்களுக்கு எது வேணுமா அப்படின்னு கேட்டேன். எது வேணும்னா எப்படிங்க ஐயா சொல்றீங்க? வியாதியே இல்லாம, உபத்திரவமே இல்லாம, கடன் பிரச்சனை இல்லாத உலகம் வேணுமா? கடன் பிரச்சனை, வியாதி, வேதனை இருக்கிற உலகம் வேணுமா? கடன் பிரச்சனையே இல்லாத உலகம் தான் வேணும். அப்ப இந்த உலகத்துல என்னமா இருக்கு? கடன் பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு. அப்ப இந்த உலகத்துல வாழணும்னு அவ்வளவு ஆசைப்படுறியே, அது ஆசீர்வாதமா? அதுக்காக மரிக்கணும்னு மரிச்சு போயிடணும்னு சொல்லல. இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துலதான் நம்ம வாழணும். வேத வசனம் என்ற வார்த்தையில தான் நம்ம வாழணும். கார் இருந்துட்டா, பங்களா இருந்துட்டா, பணம் இருந்துட்டா ஆசீர்வாதம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது இல்ல, அது எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடியது, அழியாதது வேத வசனம். இதுலதான் நம்ம ஐஸ்வர்யமா வாழணும், ஆசீர்வாதமா வாழணும். சொல்றேன், இந்த வேதத்தை யாரெல்லாம் வாசிக்க
அதை தியானிக்க, அதை ஆசையோடு ஏற்றுக்கிட்டீங்களோ நீங்க எல்லாமே ஐஸ்வர்யவான் தான், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பணத்துல நிறைய பேர் சொன்னாங்களா, என்கிட்ட பணம் இருக்கு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு எனக்கு கேட்டாங்கன்னா, உங்ககிட்ட அழிவுக்குரியது இருக்கு, என்கிட்ட அழியாதது இருக்கு. எது அழிந்தாலும் இது அழியாதியா? உலகமே வானம் பூமி அழிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அப்ப இந்த வார்த்தையில இருக்கிற நீங்களும் நான் தான் ஐஸ்வர்யவான். உலகத்துல உண்மையா சொல்றேன், 2016 தானே சுனாமி வந்தது, 2004. எவ்வளவு காரு, எவ்வளவு வீடு, எவ்வளவு பங்களா, எவ்வளவு பேர் மாத்தட்டி இருப்பான். என் வீட்டுல பத்தியா லக்ஸுரியான கார் வச்சிருக்கிறேன். தண்ணி வைக்கிற நேரத்துல அந்த காரு கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போச்சு. அப்போ அதுல யாரு பணக்காரன்னு சொல்லுவேன்? அநேக பேர் ஜீவனோடு காப்பாற்றப்பட்ட, அநேக பேர் ஜீவனோடு வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப யாரு ஐஸ்வர்யவானு சொல்லுவேன்? ஐயா, இந்த உலகத்துல கர்த்தருடைய வார்த்தையில தவிர நீ எதில் ஐஸ்வர்யவானாலும் அது ஒரு நாள் அழிஞ்சிடும். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் அழியாது. கர்த்தருடைய வார்த்தையில நம்ம நிலைச்சிருப்போம். அடுத்தது மூன்றாவதாக, உபத்திரவ காலங்களில் நீங்க சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். எதுல நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணுமா? உபத்திரவ காலங்களில் சில உபத்திரவம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, கண்ணீர் வரும்போது நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும். எபேசியர் 3:13 ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறது. ஆண்டவர் நமக்காக சோதனை சகிக்கும் போது நீங்க ஆண்டவர் சொல்ற, நீங்க சோர்ந்து போகாதீங்க. அத படிங்க சிஸ்டர், மறுபடியும் ஆகையால் பக்கத்தை சொல்லிட்டு வாசிங்க சிஸ்டர். பக்கம் 266 புதிய ஏற்பாடு. படிங்க. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறது. ஆமா, ஆண்டவர் நமக்காய் பட்ட உபத்திரவம் எல்லாமே எதற்காகவா? நம்முடைய மகிமைக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக. அவர் உபத்திரவ காலங்கள் அவர் சோர்ந்துவே போகல. காரணம் என்ன? என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சீர்படணும். புரியுதுங்களா? நிறைய பேர் பாருங்க, உபத்திரவப்படும் போது ஏன் இந்த உபத்திரவம் சோர்ந்து போங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் சோர்ந்து போகல, இது எல்லாமே உனக்காக, நீ வாழ வேண்டும் என்பதற்காக. அதே லூக்கா 8:11 வாசிங்க. லூக்கா 8:11 8:11 வாசிங்க. அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இன்னைக்கு நாம உபத்திரவ காலங்களிலே சோர்ந்து போவதற்கு காரணம் என்னன்னா, வேத வசனத்தை எடுக்கிறோம், ஆனா அதை விசுவாசிக்கல. இன்னைக்கு உபத்திரவ காலங்களில நம்மளால ஸ்டபனா நிக்க முடியலையே, நிலைச்சு நிக்க முடியல. எந்த உபத்திரம் வந்தாலும் நான் மேற்கொண்டு தாண்டி போயிட்டே இருப்பேன்னு நம்மளால சொல்ல முடியாமல் இருப்பதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம போடுற விதை. அதுக்கு ஆண்டவர் அழகான உதாரணம் சொல்றாரு. வசனம் என்பது விதயம். அந்த விதை எப்படி இருக்கணுமா? அந்த 11வது வசனம் சொல்லுது அழகா. அது ஊமையின் கருத்தாவது அந்த 12 வாசிங்க. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆமா, இந்த வசனத்தை விடுறவங்க எப்படி இருக்கான்? அந்த விதை வழியருகில விழுந்த விதையா இருக்கான். படிங்க. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்தில் சீக்கிரமா எடுத்து போடுறான். 13 கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி கொஞ்ச காலம், அந்த நேரத்துக்கு மட்டும்தான். இப்ப வேத வசனம் உங்களுக்கு நேரம் கடந்து வருது வச்சுங்களேன். இப்ப இந்த நிமிஷம் மட்டும் உங்களுடைய மைண்ட் எல்லாம் எப்படி இருக்கணும்? இனிமே எந்த சோதனை வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். உங்களுடைய மைண்ட் உண்மையா சொல்றேன், இருக்கிற சூழ்நிலையை சொல்றேன். ஏன்னா சில நேரத்துல நான் அப்படி இருந்திருக்கேன். இப்ப இந்த வேத வசனம் உங்களுக்கு நேரம் கடந்து வருது. இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க, உங்க இருதயம் பேசும். இனிமேல் எந்த சோதனை வந்தாலும் நான் பயப்படவே போறதில்லை, எல்லாத்தையும் தாண்டி போகும்படியான கர்த்தர் அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள போறேன்னு அந்த இருதயம் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் அது இருப்பது பெரிதல்ல, அதை நீங்க விசுவாசிக்கணும். எப்போ? சோதனை இல்லாத அப்ப இல்ல, சோதனை வரும்போது.
அதனால 13வது வசனம் சொல்லுது, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே. வேர் போகாததுனால ஒரு செடி வளரனா அந்த வேர் ஆழமா இருக்கணும். அது போல நீங்க சோதனை காலத்துல ஆடாம அசையாம ஸ்டெபனா நிலைச்சிருக்கணும்னா உங்களுடைய விசுவாச வேர் ஆழமா போகணும். உங்களுடைய வேர் எதுவா? விசுவாசம். ஆழமாய் வேர் கொள்ளாததுனால அவர் சொல்றாரு, கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஆமா, சோதனை காலம் நம்ம கொஞ்ச நாள் தான் அது விசுவாசிக்கிறோம். சோதனை வரும்போது சோதனை இல்ல அது கொஞ்ச காலம் தான் விசுவாசிக்கிறேன். அர்த்தம் என்னன்னா, சோதனை இல்லாதப்ப நான் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு தைரியமா பேசுறாங்க. ஆனா பிரச்சனை வரும்போதோ பின்வாங்கி போகிறார். அந்த சூழ்நிலை அவர்களுக்குள்ள வரும்போது என்ன பண்றாங்களா, அப்படியே பின்வாங்கி போறாங்க. நிறைய பேர் கேட்டு, என்னம்மா அன்னைக்குனாலும் வாய்க்கிலையும் பேசினேன், இன்னைக்கு பிரச்சனை வந்த பிறகு விழுந்துட்டேன், என்ன பண்றது, முடியலையே, நம்ம சொல்ற வார்த்தை முடியலையே. அதுதான் ஆண்டவர் சொல்ற பின்வாங்கி. நம்முடைய விசுவாசம் வேர் ஊனப்படல. நம்ம விசுவாசம் மேலோட்டமா இருக்க தவிர வேர் உள்ள போகல. நம்ம ஆழமா விசுவாசிக்கல. மேலோட்டத்துக்கு பேச்சுக்கு தான் நம்ம விசுவாசிக்கிறோம், சும்மா வார்த்தையில தான் நம்ம விசுவாசம் இருக்கு. ஆனா நம்ம இருதயம் ஆழமா விசுவாசிக்க முடியல. கற்பாறையில் விழுந்தது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அடுத்த விதை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை. வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இந்த விதை எப்படின்னா, முள்செடியில இப்ப நம்ம கேட்கிறோம், நல்லா பூஸ்ட் ஆகிறோம், ஆண்டவர் என்னோட கூட பேசுறாரு, ஓகே நோ ப்ராப்ளம், சபை முடிஞ்சு ஆமென் போட்டு அடுத்த நிமிஷம் அந்த ரோட்டுக்கு போறதுக்குள்ள ஏதோ ஒரு போன் கால் வந்தா நாம் அந்த பிரச்சனை வரும்போது நிலைச்சிருக்கிறோமா, உடனே என்ன பண்றோம், இந்த வார்த்தை அதுதான் சொல்லுது. முள் அருகே முள் இடங்களில் விதைக்கப்பட்ட விதையானது வசனத்தை கேட்கிறவளா இருக்கிறார்கள், கேட்கிறாங்க. ஆனா கொஞ்சம் அப்படி வெளியே போகும்போது பிரச்சனைன்னு ஒரு போகும்போது அப்படியே விழுந்து போயிடுறாங்க. இது வாழ்க்கைக்கு, விசுவாச வாழ்க்கைக்கு அடையாளம் அல்ல. எப்படி இருக்கணுமா, அடுத்தது 15வது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட, நல்ல நிலத்தில், நல்ல நிலமாகிய நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் ஆழமான ஒரு வார்த்தை. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பொறுமையுடனே, எந்த நேரத்திலும் பொறுமையா இருக்கணும். உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே அடுத்தவங்க ஒரு மாதிரி சோர்ந்து போகிறது, பயப்படுறது, தளர்ந்து போகிறது, இதெல்லாம் எது குறிக்குன்னா விசுவாசத்தை நம்மளுக்கு குறைச்சிடும். ஆனா நல்ல நிலமாகிய நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். முதல்ல நம்ம இருதயத்துல இந்த வசனத்தை காத்து வச்சுக்கணும். காத்து வச்சுக்கிட்டு அடுத்தது இருதயத்துல காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அது பத்திரமா பாதுகாக்கணும். கொஞ்ச நேரம் அந்த பிரச்சனை வரும்போது உடனே வேத வசனத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், நம்ம இருதயத்துல ஆண்டவரோட பேசணும். அப்புறமா பொறுமையா அந்த பிரச்சனையை கையாள கற்றுக்கொள்ளணும். அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் பிரச்சனையை மாற்றவே மாட்டாது. ஆபத்துல நம்ம சோர்ந்து போவதற்கு முதல் காரணம் அவசர முடிவு, அவசர செயல். ஆகையினால பிரச்சனை ஆபத்துன்னு வரும்பொழுது பொறுமையா கையாளணும். ஒரு வீடியோ நான் பார்க்கும்போது கார் ஓட்டுற ஒருத்தர் கத்து கொடுக்கும் போது சொல்றாரு, நீங்க கார் ஓட்டிட்டே போறீங்க, டக்குன்னு உங்களுக்கு பிரேக் பிடிக்கல அப்படின்னும் போது நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல என்ன செய்யக்கூடாதுன்னா பயப்படக்கூடாது. அவர் சொல்லி கொடுக்கறது பிரேக் பிடிக்கல அப்படின்னா முதல்ல பயப்படக்கூடாது. வண்டியை அடுத்து பிடிச்சுன்னு சொல்லி பயப்படாம தளராம பொறுமையா கையாள கற்றுக்கொள்ளும். வேற வார்த்தையிலும் நம்ம இப்படிதான் கையாளணும், சூழ்நிலைகளையும் நம்ம இப்படிதான் கையாளணும். பொறுமையா இருக்கும் பொழுதுதான் நம்ம அந்த பிரச்சனையை தாண்டி வருகிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட விதையா, நல்ல நிலத்தில். நம்ம நல்ல நிலமா இருந்தனா அந்த விதை நமக்குள்ள விழும் பொழுது அந்த உபத்திரவ காலங்களில நம்ம பொறுமையா கையாளுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆகையினால எந்த சூழ்நிலையிலும் உபத்திரவ காலங்களில நம்ம சோர்ந்து போகாதபடி
பொறுமையா இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நிலைத்திருப்போம்னா நம்ம அந்த உபத்திரவங்களை மேற்கொள்ளுகிற கிருபை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீங்க. உபத்திரவ காலங்களில சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையில நிலைச்சிருங்க. இன்னைக்கு கேட்கறதோட விட்டுறாதீங்க. வெளியே போனாலும் இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசட்டும். ஆமென். உங்க வாழ்க்கையோடு கூட பேசட்டும். அல்லேலூயா. அப்பதான் உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க விட்டுடுவீங்க அப்படின்னா உபத்திரவத்தை உங்களால மேற்கொள்ள முடியாது. விட்டுடுவீங்க அப்படின்னா ஆபத்து காலத்துல உங்களால மீண்டு வர முடியாது. ஆகையினால எந்த நேரத்திலையும் வேத வசனத்துல காத்துருங்க. வேத வசனத்தை நீங்க எப்பவுமே உங்களுக்குள்ள வைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா.